பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்கே சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் கந்தன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சவர் VNP வெங்கட்ராமன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜி குமார் அவர்களே, காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு தா ஹரிகிருஷ்ணன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் திரு மா கரிகாலன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சே தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட திரு பாஸ்கரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியில் வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் புரட்சி பாரத கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. நான் வருகை தங்கிட்ட பொழுது என்னுடைய வாகனம் தண்ணியில நீந்திக்கிட்டு வர மாதிரி மக்கள் வெள்ளத்திலே நீந்தி கொண்டு மக்களை வந்து தந்திருக்கிறது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்று சொல்லி, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இங்கே இருக்கின்ற மக்களுடைய எழுச்சியே காட்சி. நேற்றைக்கு முன்தினம் மயிலாப்பூர்ல முத தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினேன். அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியதிலே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் தோல்வி பயம் வந்து விட்டது. 3 அமைச்சர்கள், நான் சொன்ன கருத்துக்கு 3 அமைச்சர்கள் ஏதோதோ பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்து விட்டது. இன்றைக்கு நாங்கள் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. மக்கள் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு பெருகி வருகின்ற காரணத்தினாலே ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, 25 நாட்கள் தொடர்ந்து நீங்க தேர்தல் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு 25 நாட்கள்? அந்த 25 நாட்கள் பேசி கூட இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. நாளே நாள் முதல் நாள் எங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த பிரதிநிதிகள் வந்தாங்க, பேசணும். பேசின உடனே எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்று அப்பொழுது அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அறிவிச்சோம்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றது. ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் பேசுகிறார்,
கூட்டணியில் பேசிவிட்டு வெளியிலே வருகிற பொழுது அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறார். அப்படிப்பட்ட தலைமையை அந்த கட்சியில் கூட்டணி தலைமை ஏற்றுக்கின்றது. அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன அந்த எந்தெந்த தொகுதி அந்த கட்சிக்கு இறுதி செய்யப்படவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அடிக்கடி வெளியிடுவார், எங்க கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி, தொடர்ந்து 10 ஆண்டு காலம் எங்க கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் உங்களோடு கூட்டணியில் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலம் உங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்தது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி வன்கொடுமைகள் இதையெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பேசவே இல்லை, வாயே திறக்கல, மௌனம் காத்தார்கள். உங்களுடைய அரசுக்கு துணை நின்றார்கள். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் கூட எடுத்து வைக்க முன்வரவில்லை. அப்படி உங்களோடு இருந்தவருக்கு ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்தீர்கள். அண்மையில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர்ந்தது, அதுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறீங்க. இதுதான் திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்போ தேர்தல் முடிந்துவிட்டால் அந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையிலே மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பார்கள். அது எங்க கூட்டணியுடைய தர்மம். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஆளுகின்ற கட்சிக்கு எடுத்து வைப்பதுதான் அந்த கட்சியுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு அதையெல்லாம் கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனையை எடுத்தே வைக்கல. அதனால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்துட்டாங்க. அவர்களுடைய ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவான இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்டுவிட்டார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது. 2011 திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய அப்பா இருக்கும் போது எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. ஆனா எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனை, கொஞ்சம் நஞ்ச சோதனையா நாங்க சந்திச்சோம். அவ்வளவு சோதனையும் சந்திச்சு 2021 பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையிலே அமர்ந்த அண்ணா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களிலே பெற்றோம். இது எங்களுடைய சாதனை. எங்களுடைய தலைவர்கள் இல்ல, தொண்டருடைய ஆதரவோடு, மக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக தேர்தல் பணியாற்றி மக்களை சந்தித்து 75 இடங்கள் எங்கள் கூட்டணிக்கு பெற்று தந்தோம். இதுதான் வெற்றி. திரு ஸ்டாலின் அவர்களே, வாய்ச்சவடால் பேசி பிரயோஜனம் இல்ல. 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி, நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சதா? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில அரிசி, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு 1 கிலோ பச்சரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45 ரூபாய், இன்றைய தினம் 75 ரூபாய்க்கு விற்கிறது 1 கிலோ அரிசி. ஏன்னா இதை முக்கியமா சொல்லியே ஆக வேண்டும். நீங்க நகரப்புற மக்கள் அன்றாடம் இன்றைக்கு உணவுப் பொருட்களை வாங்கிதான் சமைத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள்
எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இட்லி புழுங்கலரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய், இன்றைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. தோரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி விலைவாசி முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்கின்ற போது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? உடனடியாக விலை கட்டுப்பாட்டு மைய நிதியை ஒதுக்கி எந்த மாநிலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செய்து இங்கே கூட்டு அமைப்பின் மூலமாக இந்த விலை சரி செய்திருந்தால் ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு 100 கோடி ரூபாய் நான் ஒதுக்கி தந்தேன். எந்த பொருள் விலை ஏறுகிறதோ உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அந்த மாநிலத்தில் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயராமல் தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, நன்றா தெரியும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம். கட்சியில பிரச்சனை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீமாக இருந்து எங்க கட்சிக்குள்ளேயே எங்களுக்கு குழி தோண்டி பறித்துக் கொண்டிருந்த சில விசமிகள் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள். இன்றைய தினம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு அதையும் முறியடித்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். முதற்கட்டம் கடுமையான வறட்சி, 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது நகர மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட தடையில்லாம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் ஒரு 5-6 மாவட்டங்கள் கடுமையான புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற பயிர்கள் கனமழையால் சேதமடைந்தது. மக்களுடைய உடைமைகள் அந்த புயலால் சேதமடைந்தது. அதை சரி செய்தோம். அதற்கு பிறகு கொரோனா. உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியும். இந்த வீதியில யாருமே நடமாடல. ஓராண்டு 11 மாத காலம் மக்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். அப்படி கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் கிடையாது. தொழிற்சாலை திறக்கல, கடை திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது, பெட்ரோல் பேங்க் திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, டாஸ்மாக் மூடப்பட்டு விட்டது, அதில் இருக்கின்ற வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டி வருவாய் கிடையாது. இவ்வளவு வருவாய் இல்லாம இருந்து கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப விலைவாசி உயரல, மக்கள் பாதிக்கப்படாம பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கு ஏழை மக்கள் வேலை கிடையாது, தொழிற்சாலை இல்லாத காலத்தில் வேலை வாய்ப்பு இல்ல, அந்த தொழிலாளர் பாதிக்கப்படாது என்பதற்காக இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் அரிசி விலையில்லாம கொடுத்தோம், பருப்பு விலையில்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலையில்லாம கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். வருமானமே கிடையாது. கொரோனா காலத்தில் 40,000 கோடி அரசுக்கு செலவு. இவ்வளவும் திறமையா இருந்து செயல்பட்டு ஒரு நல்ல அரசாங்கம் என்ற பெயரை மக்கள் இடத்தில் பெற்ற ஒரு கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கம் அப்படியா இருக்குது? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வரல. ஆனா கடன் மட்டும் அதிகரிச்சிட்டு இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 5 லட்சம் கோடி இன்றைக்கு தமிழகத்தில் கடன் வாங்கி இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், சூப்பர் முதலமைச்சரா, இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சரா, முதன்மையான முதலமைச்சரா. எதில்? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். உண்மைதானே? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு.
ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, பெரிய திட்டம் ஏதாவது சென்னை மாநகர மக்களுக்கு வந்ததா அல்லது நாட்டு மக்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா? அதுவும் இல்ல. இரண்டாவது 2020-21 அதிமுக ஆட்சி, அப்பொழுது இருந்த வருவாய் விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. கூடுதலாய் வருவாய் வந்தும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? திட்டமும் எதுவல்ல. அப்படி வருமானமும் அதிகம், கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அத்தனையும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை.